இப்போது நம் சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ரத்து என்று அறிவித்து விட்டோம். அவர்கள் சிம்லா ஒப்பந்தம் ரத்து என்று அறிவித்து விட்டார்கள். எல்லை கட்டுப்பாட்டு கோட்டை நாங்கள் இனிமேல் மதிக்க மாட்டேன் என்று அவர்கள் கூறியிருப்பதால் பாகிஸ்தான் ராணுவம் ஊடுருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா, அல்லது இந்திய ராணுவம் இந்த தீவிரவாதிகள் தாக்குதலுக்கு முதல் பதிலடியை இந்திய தரப்பிலிருந்து இந்த முறை கொடுக்குமா சார்? நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன வந்து அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்தோம், அவங்க என்ன பண்ணிருக்காங்கிறத முதல்ல அனலைஸ் பண்ணிடலாம். அதுலேருந்தே அவங்களுடைய என்ன ஸ்ட்ரென்த்ல இருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரிய வந்துடும். முதல்ல நம்ம என்ன செஞ்சோம்னா ஸ்ட்ராட்டஜிக், டிப்ளமேட்டிக் அண்ட் எக்கனாமிக் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொண்டு வந்தோம். இந்த 3 விஷயத்துல 3 எலமெண்ட்ஸ்ல அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்தோம். ஸ்ட்ராட்டஜிக்ல பார்த்தோம்னா நம்ம இண்டூஸ் ரிவரோட அந்த ட்ரீட்டியை இன் அபேண்டன்ஸ்ல வச்சுட்டோம். அது நிறுத்தக்கூடிய நிலையில கொண்டு வந்து வச்சுட்டோம். இது அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அப்படின்னு கேட்டா அப்ராக்ஸ் சொல்லணும்னா ஒரு 80% அந்த பாகிஸ்தான் அவருடைய விவசாயம் இந்த இண்டூஸ் ரிவரில் இருந்து வருகின்ற அந்த தண்ணீரை வைத்துதான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதையும் தாண்டி பார்க்கும்பொழுது அவர்களுடைய அர்பன் வாட்டர் சப்ளை அவங்களுடைய இருக்கக்கூடிய நகரங்களுக்கு, முக்கியமா சொல்லணும்னா லாகூர், அப்புறம் முல்தான், அப்புறம் காட்சி அப்படிங்கிற முக்கியமான நகரங்களுக்கு இங்க என்ன தண்ணீர் அவர்களுக்கு செல்கின்றது. அது மிக இந்த இண்டூஸ் ரிவர்ல இருந்தா அங்க தண்ணி போகுது. அது மாதிரி அந்த நகரங்களுக்கு தண்ணீர் போகலன்னு மிகப்பெரிய ஒரு கிரைசிஸ். மூன்றாவது நம்ம பார்க்கும்பொழுது எனர்ஜி ப்ரொடக்ஷன், ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷன் இந்த இண்டூஸ் ரிவர்ல பல இடத்துல அவங்க ஜெனரேட் பண்றாங்க. இப்ப தண்ணி வரது கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொன்னா அவங்களால அந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஜெனரேஷனை செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது விவசாயம் முடக்கப்பட்டு விட்டது, அவருடைய நகரங்கள் தண்ணீர் பற்றாக்குறை விட்டது, எலக்ட்ரிசிட்டி விட்டது, குறைபாடு வந்துவிடும் அப்படின்னா அவர்களால் இயங்க முடியாது. அதனால்தான் அவங்க சொல்றாங்க இது ஒரு போருக்கு சமமானது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு நாட்டை நம்ம போருக்கு தாக்கணும் அப்படின்னு நம்ம முடிவு செய்யறப்ப நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா அந்த நாட்டை முதல்ல முடக்குவோம். பல விதத்துல அது பொருளாதாரத்துல முடக்குவோம். அவங்கள முக்கியமான நிலையங்களை நம்ம ஷட் டவுன் பண்ண வைப்போம். எலக்ட்ரிக்கல் ஜெனரேஷன் ஷட் டவுன் பண்ண வைப்போம். அவருடைய முக்கியமா சொல்லணும்னு சொன்னா அவருடைய கம்யூனிகேஷன் ஹப்பை டிஸ்ட்ராய் பண்ணுவோம். இது மாதிரி பண்ணுவோம். எதையும் நம்ம டிஃபென்ஸ் வச்சு பண்ணாமே ஸ்ட்ராட்டஜிக், டிப்ளமேட்டிக், எக்கனாமிக் வச்சு அவங்க இந்தியா ரொம்ப அழகா அவங்களை க்ளோஸ் பண்ணுது. இது ஒரு நீங்க சொல்றது தெரியாது. முதல்ல அவங்களை அந்த இந்த ஸ்ட்ராட்டஜிக்கலாக நம்ம முடக்கிறோம். முதல்ல இந்த நதிநீர் ஒப்பந்தத்தை ரத்து செய்வது மற்றும் இந்த வர்த்தக ரீதியான மற்றும் தூதரக ரீதியான உறவை முறித்துக் கொள்வது, இந்த அளவில் நம்ம இப்போது இந்த நடவடிக்கைகள் இருக்கிறது. இருந்த போதிலும் இந்த பொருளாதார நடவடிக்கைகளை முடக்குவதால் மட்டுமே இந்த தீவிரவாத செயல்களை முற்றிலுமாக அது அழித்து விடுவதற்கு அது ஒரு முக்கிய காரணமா இருக்குமா சார்? அது அழித்து விட முடியுமா? அது இல்ல அதாவது இது ஒரு தொடக்கம். நம்ம ஒரு போர்ன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நம்ம ஸ்ட்ரைக் பண்ணுவோம். எங்க ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்னா என்னுடைய அறிவுக்கு எட்டியபடி என்னுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கடந்த ஒரு 35 வருட எக்ஸ்பீரியன்ஸை நான் கணக்கில் கொள்ளும் பொழுது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கின்ற ஒரு 60க்கும் மேற்பட்ட லான்ச் பேட் அப்படின்னு சொல்லுவோம். அங்க தீவிரவாதிகள் தேர்ச்சி பெற்ற தீவிரவாதிகள் அங்க தங்கி அங்கிருந்து இந்தியாவுக்குள் நுழைந்து இந்தியாவை தாக்குவார்கள். அது லான்ச் பேடு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்தை அழிப்பார்கள். அதுக்கு உள்ளுக்குள்ள ஊடுருவி எங்கெங்க அவருடைய ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்கு, எங்கெங்க அவங்க தங்கி இருக்காங்க, எங்கெங்க அவருடைய ஹைடவுட்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் அழிப்பார்கள். அப்படி அழிக்கும் பொழுது பாகிஸ்தான் சும்மா இருக்காது. அவங்க ரிட்டாலியேட் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்களுடைய எல்லைக்குள்ள நம்ம புகுந்திருக்கோம். சோ அப்ப ஒரு கார்கில் போர் போன்ற ஒரு லிமிட்டட் வார் சிச்சுவேஷன் உருவாவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகம். ஆனால் இந்தியா இந்த வாட்டர் ட்ரீட்டியை நிறுத்திட்டு ஒன்லி வாகா பார்டரோட இது பண்ணிட்டு அவங்க ஒரு எம்பாசியை அங்க க்ளோஸ் பண்றதுனால அப்படியே நிறுத்திடல. ஏன்னா இது நம்ம பார்க்கும் பொழுது இதே இந்த விஷயத்த நீங்க 2008 நீங்க கேட்டிருந்தீங்கன்னா மேபி இதே ரொம்ப பெரிய விஷயம் சார் அவங்க செஞ்சிருக்கிறது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்றைய தினத்தில் இருக்கின்ற அரசாங்கம் தலைமை மிக ஒரு கடினமான, மிகவும் உறுதியான ஒரு நிலையில் இருப்பதால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அடியை நாம் கொடுப்போம் அப்படின்னு பிரதமர் சொல்லியிருக்காரு. நினைக்க முடியாத அடி அவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு. ஆகையால் அந்த நிலைக்கு தான் இந்தியா தன்னுடைய நிலையை மூவ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சார், இதில் இன்னொன்று, இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அப்படிங்கிற
அந்த இடம் வந்து இப்போதைக்கு அது பாகிஸ்தான் அரசோட கண்ட்ரோலில் தான் அது இருக்குதா, அல்லது அது வந்து இரண்டு நாடுகளோட அந்த ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் வந்து அந்த ராணுவ தலையீடு வந்து நேரடியாகவே இருக்குது அங்கே உள்ள அந்த முகாம்களுக்கு வந்து பாகிஸ்தானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு டோட்டலா. அவருடைய வந்து ராணுவத்தினுடைய கண்ட்ரோல்ல தான் அது வந்து டோட்டலி இருக்கு. அதுல பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் அது இந்தியாவோட கண்ட்ரோல்லாம் எதுவும் கிடையாது. அது இந்திய ராணுவத்தினுடைய இதெல்லாம் அதுல கிடையாது. எப்ப வந்து நம்ம அந்த உள்ளுக்குள்ள போறோம், பிரீச் பண்றோம், எப்ப ஒரு எல்லையை கடக்கின்றோமோ, கடந்து அங்க போய் ஸ்ட்ரைக் பண்றோமோ, ஸ்ட்ரைக் பண்ணிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம மாற முடியாது. நம்முடைய வந்து ஆர்டிகல் 370 அப்ரிகேஷன்ல வந்து அமித்ஷா அவர்கள் சொன்னார், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்முடைய நாட்டுடையது, அது மீட்டே தீர்வோம் அப்படின்னு வந்து அந்த மேஜை மீது அடித்து வந்து அவர் வந்து சொன்னார் எதிர்கட்சிகளுக்கு. நினைத்து விட்டீர்களா, நாங்கள் மீட்க மாட்டோம் என்று, அது வந்து இந்தியாவுடைய இடம் தான், நாங்கள் மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதற்கான ஒரு நடவடிக்கைகள் இப்போ இருக்கும். ஏன்னா தேரஞ்சன் என்ன இப்ப சொல்றது, அவரு கற்பனை கெட்டாத ஒரு பதிலடியை வந்து இந்தியா கொடுக்கும் என்று இந்த பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில், அந்த பகல்காம் பயங்கரத்திற்கு பிறகு அமெரிக்காவிலிருந்து வந்து மத்திய பாதுகாப்பு அமைச்சரவை கூட்டம் நடந்து முடிந்த பிறகு முதலில் நாட்டு மக்களுக்கு அவர் உரையாற்றுகிறார் என்று கூறுவதை விட, அந்த பீகார் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் உரையாற்றும் போது இது ஒரு கற்பனைக்கு எட்டாத ஒரு பதிலடியாக இருக்கும் என்று அவர் கூறியிருப்பதுடன் தக்க தண்டனையும் வந்து இந்த தாக்குதல் சம்பவத்தின் பின்னணியில் இருப்பவர்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மறைமுகமாக அது அந்த தீவிரவாத குழுக்களுக்கு பாகிஸ்தானின் இராணுவத்தின் அந்த பின்னணி இருக்கும். என்றால் அந்த பாகிஸ்தான் தளபதி அந்த அவர் 2 நாட்களுக்கு முன்பாக அவர் பேசுகையில் கூட காஷ்மீருக்காக போராடியவர்களுக்கான அந்த அவர்களுக்கு நாங்கள் கைவிட்டு விட முடியாது, அவர்களுக்கான உதவிகளை தொடர்வோம் என்ற பொருளில் அவர் பேசிய அடுத்த ஒரு வாரத்தில் தான் இந்த பகல்காம் சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த கற்பனை கெட்டாத பதிலடி என்பது வந்து இந்த பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் என்ற பகுதியை வந்து மீட்பதற்கான அந்த முயற்சி, ஏற்கனவே அமித்ஷா அது தொடர்பாக பேசியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? ஏனென்றால் இதுவரை நடந்த போர்களில் பாகிஸ்தான் முதலில் தாக்குதல் நடத்தி அதன் பின்னர் தான் இந்தியா அதை ரிட்டேலியேட் பண்ணியிருக்குது. இந்த முறை நாம் பாதிக்கப்பட்டிருப்பதால் ஒரு 26 சுற்றுலா பயணிகள் பாதிக்கப்பட்டு நாடு முழுவதும் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ள ஒரு நிலையில் இந்தியா அந்த தாக்குதல் முயற்சியை மேற்கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுமா என்றுதான் நம்ம கேட்குது. ஒரு நேர்த்தியான கேள்வி இது. நிச்சயமாக ஒரு பதிலடி என்பது இருக்கும். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் உள்ளுக்குள்ள வந்து என்னுடைய ஃபோர்ஸ் போகும். அது ஃபோர்ஸ் போயிட்டு ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பிளஸ், அதாவது சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கூட ஒரு அடுத்த ஒரு லெவல் மட்டும் இல்லாமல் அந்த இடத்த உள்ளுக்குள்ள போயிட்டு நம்ம வந்து மறுபடியும் அதை வந்து மீட்க வேண்டும், அதை வந்து ஹோல்டு பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த அடியினுடைய வெளி தெரியும், அதனுடைய பலம் வந்து நம்ம வந்து காமிக்க முடியும். நிச்சயமாக இந்த முறை வந்து அது மாதிரியான ஒரு மூவ் நடப்பதற்கான வாய்ப்புகள் தெரிகின்றது. ஏன்னு நீங்க கேட்டீங்கன்னா, சிம்லா அக்ரிமெண்ட்டை நாங்க வந்து மதிக்கவில்லை, நாங்க வந்து ரத்து பண்றோம், அவங்கள்ட்ட வேற அக்ரிமெண்ட் எதுவும் கிடையாது. நம்ம ஒரு அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணிருக்கோம், அவங்க ஒரு அக்ரிமெண்ட் வந்து கேன்சல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க.